அருள்மிகு சின்ன சேனியம்மன் திருக்கோவில், சென்னை 21 பழைய வண்ணாரப்பேட்டை சிங்காரத்தோட்டம் 7வது சந்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை 1980ஆம் ஆண்டு முதல் தற்போது நடக்கின்ற 40ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் திருவிழா வரை சென்னை சத்திரிய நாடார்கள் ஐக்கிய சங்கம் என்ற அமைப்பு இந்த கோவிலை பராமரிப்பு, திருவிழாக்கள் போன்ற எல்லா விஷயங்களையும் எடுத்து செய்து வருகிறது. இந்த கோயில் மிகவும் பாரம்பரியமான கோயில். கிட்டத்தட்ட ஒரு 250 வருடங்களுக்கு முந்தைய புராதன கோயில். இது பழைய கோயில் 2016ஆம் ஆண்டு முதல் இந்த கோயிலை புதுசாக மாற்றி அமைச்சு கல் கோயிலாக உருவாக்கி கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ இந்த திருவிழா இந்த வருஷம் நடக்கிற 2026ஆம் ஆண்டு திருவிழா 40ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் திருவிழா. இந்த கோயிலுடைய பெரிய விசேஷம் பின்னாடி திரும்பி பாருங்கள், நிறைய பேர் தொட்டில் போட்டிருக்காங்களா, வளையல் கட்டியிருக்காங்களா. குழந்தை இல்லாதவர்கள் இங்கே தொட்டில் கட்டுறாங்க. குழந்தை பிறந்தவொடனே அங்கே அந்த கரும்பு தொட்டில் இருக்கு பாருங்க, அதெல்லாம் குழந்தை பேர் வாங்கி அவங்க நேர்த்திக்கடன் நிறைவேறினதுக்கப்புறம் திரும்ப அந்த குழந்தைய கரும்பு தொட்டிலில் போட்டு அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. அதேமாரி சென்னை புறநகர் பகுதியில், எல்லா புறநகர் பகுதியிலேருந்து பெரும்பாலான மக்கள் இந்த கோயிலுடைய விசேஷம் நாங்கள் விளம்பரம் பண்ணாட்டாலும் பங்குனி மாதம் இந்த கோயிலுடைய திருவிழா நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புறநகர் பகுதியிலேருந்து எல்லா மக்களும் இங்கே அக்னி செலுத்திருக்காங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறினதுக்கப்புறம் அதை செலுத்தணுங்கிறதுக்காக அம்மாட்ட கொண்டு காணிக்கையாக செலுத்திட்டு போகிறாங்க. இது இல்லாமல் 21 நாள் அதிகாலை 4 மணி முதல் 8 மணி வரை பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாருமே இந்த பகுதியில் இருக்கிற மொத்த பெண்களும் இந்த கொடிமரத்திற்கு தினமும் அதிகாலை தண்ணி ஊற்றுறாங்க. 21ஆவது நாள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நேற்று அதிகாலை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்கள் இந்த கொடிமரத்துக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. காலையில் நாங்கள் இந்த கோயிலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 மணி 4 மணி ஆகுது. 12:30 மணிக்கெலாம் எல்லோரும் தண்ணி குடத்தை கொண்டு வச்சு உட்காந்துட்டாங்க. கடைசி ஒரு நாள் மட்டும் சுமார் நான் தோராயமாக சொல்கிறேன் 20,000 பெண்கள் இந்த கொடிமரத்துக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் நம்ம பகுதியில் இருக்கிறது, நம்ம பகுதிக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் பெரிய புண்ணியம். 40ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் திருவிழா அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ச்சியாக பக்தர்கள் அக்னி செட்டி நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறாங்க. இந்த நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதோடையே சேர்ந்து இங்கு பாரம்பரியமாக குறிப்பாக நாடார் சமுதாய மக்கள் வரன் தேடுறது, பொண்ணு பார்க்குறது, பொண்ணு மாப்பிள்ளையை பேசி முடிவு பண்ணுறது, இந்தமாரி விஷயங்களும் பாரம்பரியமாக தொடர்ந்து இன்று வரை நடக்குது. அது இன்றளவும் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல பொண்ணை யாருக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களோ அந்த பிள்ளையை பாரம்பரியமான உடை அணிந்து பூச்சூடி அலங்காரம் பண்ணி பொதுவாக ஒரு இடத்தில் அமர வைத்திருப்பார்கள் அவங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து. அதை சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது பார்த்து இது யார் பொண்ணு, கல்யாணம் முடிஞ்சிச்சா முடியலையா, என்ன படிச்சிருக்காங்க, என்ன இருக்கிற டீட்டெயிலை அவங்க சொந்தக்காரங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த சட்டி முடிஞ்ச உடனே கொடி இறக்குனதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நிறைய கல்யாணங்கள் இந்த திருவிழாவோடு சேர்ந்து முடிவாகி நிச்சயமாகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கும். திருநாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இந்த அக்னி செட்டி எடுக்க வரும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு அணிவதற்கு உண்டான ஆண்களாக இருந்தால் வேஷ்டி துண்டு, பெண்களாக இருந்தால் சேலை மற்றும் அந்த சட்டி கூட வர்றதுக்கு மேளம் வாசிக்கிறது. அவர்கள் இங்கே தங்கி அந்த சட்டியை முறையாக வளர்த்து மாட வீதிகளில் வலம் வருவதற்குரிய பக்கத்தில் பெரிய காளி கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் அவங்கெல்லாம் புறநகர் பகுதியிலேருந்து வர்றவங்க இங்கே வீடு இருக்கிறவங்க வீட்டிலே இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. புறநகர் பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கு அவர்கள் தங்குவதற்கும் அங்கேருந்து சட்டி வளர்த்து வருவதற்கும் பக்கத்தில் ஒரு கோயில், பெரிய காளி கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலை ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கோம் நிர்வாகத்தின் சார்பாக. இங்கே எல்லோரும் தங்கி அவங்களுக்கு அங்கே பந்தல் போட்டு கொடுத்துருக்கோம். வர்ற மக்கள் எல்லாருக்கும் உரிய தண்ணீர் கிடைக்க வழிவகை செஞ்சுருக்கோம். சுற்றி வர இருக்கிற மாட வீதிகளில் பிரசாதங்கள் வழங்குவதை ஒழுங்குபடுத்தியிருக்கோம். ஏகப்பட்ட அன்னதானம் நடக்குது, மோர்பந்தல் நடக்குது. இதெல்லாம் எங்கள் அம்மா புண்ணியத்தில் எல்லாம் நடக்குது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த பகுதியும் நன்றாக இருக்கணும். எங்களுடைய கோரிக்கையாக நாங்களும் இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் கட்ட வேண்டும் என்று
அம்மாட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அதையும் நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா இன்னும் சீரும் சிறப்புமாக இருக்குங்கிறது எங்களுடைய பணிவான வேண்டுகோள்.